சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேத வடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனை என்று யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறநன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல்வனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். அகிலமெல்லாம் அருளாட்சி புரியும் திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே சிவபெருமானால் அனுப்பப்பட்ட ஏழை புலவர் தடாதகை பிராட்டியாரின் அன்பாட்சி சிறந்ததல்ல, ஆண்டவனின் அருளாட்சியே சிறந்தது என வாதிட்டு வெற்றி பெற்றார். அப்புலவருக்கு பொற்கிழி அளித்த சிவபெருமான் அருள்பாலித்தருளினார். புலவரை அனுப்பி தன்னை தோல்வியடையச் செய்தது சிவபெருமான் தான் என்பதை அறிந்து கொண்ட தடாதகை பிராட்டியார் வருத்தமும் சினமும் அடைந்தார். தடாதகை பிராட்டியாரால் மனக்கவலை அடைந்த பாண்டிய மன்னன் மலையத்வஜன் சில நாள் கழித்து சிவபதம் அடைந்தான். நாட்கள் நகர்ந்தன. தடாதகை பிராட்டியாரின் ஆணவமோ குறையவில்லை. பிராட்டியாருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பாண்டிமாதேவி காஞ்சனமாலை. ஆனால் தடாதகை பிராட்டியாரோ திக்விஜயம் செய்திட முடிவு செய்தார்.
உலகமெல்லாம் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது தடாதகை பிராட்டியாருக்கு. பாண்டிமாதேவி சொல்லுவது போல் திருமண ஆசை அவருள் இருக்கிறதா என்பதுதான் தெரியவில்லை. எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று எந்த பெண்ணும் எப்பொழுதும் கேட்டதில்லை. காரணம் பண்பாடு, நாகரீகம். பெற்றோர்கள்தான் பெண்ணுக்கு நல்ல மணாளனை தேர்ந்தெடுத்து தக்க தருணத்தில் மணம் முடித்து வைக்க வேண்டும். மணமகன் யார் என்பதுதான் என் கேள்வி. இறைவனின் தீர்ப்புப்படித்தான் எதுவுமே நடக்கும். தீர்ப்பு எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதுதான் தெரியவில்லையே. இப்படித்தான் முதலமைச்சரே. யாகத்தினால் பிறந்தாள், யோகத்தினால் சிறந்தாள், ஈரேழு லோகத்தையும் ஆட்சி புரிந்தாள், ஈசனின் உடலில் நிறைந்தாள். இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது தீர்ப்பு தடாதகைக்கு. அடக்கமான பேச்சு ஆபத்தை தராது தடாதகை. பேசினால் கலகக்காரி, பேசாதிருந்தால் கலக நாஸ்தி. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எவருமே சொன்னதில்லை. பெண்ணொருத்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை உன் தாய் காஞ்சனமாலையை பார்த்து புரிந்து கொள்ளலாம் தடாதகை. சோழ குலத்தில் பிறந்தார், பாண்டிய குலத்தில் மணந்தார், பாண்டிமாதேவியாக வலம் வந்தார். இன்றோ மன்னர் மாண்டார் என்றதும் அடைப்பட்டார் அந்த புறத்தில். மலையத்வஜ மன்னரின் மனைவி காஞ்சனமாலை என்ற பெருமையை தவிர வேறு என்ன இருக்கிறது? பெண்ணொருத்தி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது பழமைவாதிகளின் சுயநல சட்டமே தவிர காலத்தின் கட்டாயம் அல்ல. அப்படி என்றால் ஒரு பெண் எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கல்வி, கேள்வி, உலகம் விரிந்து கிடக்கின்றது என்ற உண்மை ஒரு பெண்ணிற்கு அவசியம் உணர்த்தப்பட வேண்டும். அவளுக்கென்று ஒரு பணி, அவளுக்கென்று ஓரிடம், அவளுக்கென்று சில கையிருப்புகள் நிச்சயம் அமைந்திருக்க வேண்டும். காரணம், அவளுக்கென்று ஒரு மனம் இருக்கிறதல்லவா? நீ எப்படி வாழ வேண்டும் என்று வகுத்திருக்கிறாய் மகளே? எப்படியும் வாழலாம் என்பதல்ல எனது நினைப்பு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதில் இருக்கிறது ஒரு கணிப்பு. பிறந்தார், இருந்தார், இறந்தார் என்பதெல்லாம் பித்தர்கள் பிதற்றும் சொற்கள். புகழோடு தோன்றினார், பொலிவோடு வாழ்ந்தார், நாட்டிற்கு உழைத்தார், நல்லவற்றை செய்தார். இப்படித்தான் ஒருவரின் வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டும். அந்த சரித்திரத்தின் தலைப்பு தடாதகை பிராட்டியாரின் திக் விஜயம். திக் விஜயத்தின் நோக்கம் அறிவின் வளத்தையும் ஆற்றலின் பலத்தையும் அகிலத்திற்கு அறிவிக்கச் செய்தல். அது மட்டுமன்றி அகிலம் அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து பாண்டிய மண்டல ஆட்சி அமைத்தல். தடாதகை, பெண்ணினத்தின் பெருமை பற்றி நீ பேசியதை கேட்டு நான் பூரிக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு தேவை பெருமை பல பெற்ற மணாளன் என்பதை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திக்விஜயத்தில் என்னை எதிர்த்து எவர் வெற்றி பெறுகிறாரோ அவரே எனது மணாளனாகும் தகுதி பெற்றவர். தோல்வி என்ற வார்த்தையே தடாதகை பிராட்டியின் வரலாற்றில் எழுதப்படாமல் இருந்தால் என்ன செய்வது? பாண்டிய நாடு கன்னி நாடாயிற்று. காலமெல்லாம் தடாதகை பிராட்டியார் கன்னியாகவே வீற்றிருந்து மாட்சிமை தாங்கிய ஆட்சி புரிந்தார் என்ற கதை தொடரலாம். எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் சோதிடு நூலை ஆராய்ந்து அதற்கேற்ப பாதையை வகுத்து ஆரம்பித்தால் அது நன்மையை தரும். நவக்கிரகங்களின் நிலையும் வாரம், திதி, நாள், ஹோரை, சுத்தி இவைகள் நல்லபடியாக இருந்தால் அது நன்னாளாகும். கிரகங்களின் நிலையை நிர்ணயித்து பார்க்கும் பொழுது பாண்டிய மண்டலத்துக்கோ பட்ட மகிழ்ச்சிக்கோ எந்த ஒரு கிரகத்தினாலும் நன்மை பயக்கக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது. வார விசேஷத்தில் செவ்வாய், ஹோரையில் செவ்வாய் ஹோரை, இதுவே யுத்தத்திற்காகும். முதலமைச்சர் அவர்களே, திக்விஜயத்திற்கான நாடுகள் எவையவை என்பதை அவையில் அறிவிக்க முடியுமா? அம்மையே, அகிலம் என்பது பிரம்மதேவரால் படைக்கப்பட்டது. அகிலத்தின் பிரிவுகள் 7. 7 பிரிவுகளில் இருக்கும் சிறந்த பொருள்கள் நாவல், கிரளி, குசை, கிரவஞ்சம், புட்கரம், தெங்கு, கமுகு என்பன அவை. அவையே 7 தீவுகளாய் இருக்கின்றன. 7 தீவுகளில் நாவலத்தீவாக இருப்பது நம் நாடு. நம் நாட்டில் இருக்கும் தேசங்கள் 56. இவற்றில் சிறப்பானது இமயமலை. தளபதியாரே, திக்விஜயத்திற்கான சேனைகள் தயார் நிலையில் இருக்கின்றனவா? அதன் அளவை
கணக்கிட்டு சொல்ல இயலுமா? பாண்டிய நாட்டு பட்டத்தரசிக்கு இந்த தளபதியின் பணிவான வணக்கங்கள். சேனைப்படைகளின் அளவு என்பது ஓர் அக்ரோனி சேனை எனும் தொகைக்குள் அடங்கும். கவனமாக கேட்டால் கணக்கு புரியும். தேர் 21,870, யானை 21,870, குதிரை 65,610, காலால் 1,09,350. இதற்கு பெயர் ஓர் அக்ரோனி சேனை. இதை போன்று 18 அக்ரோனி சேனைகள் இருந்ததாக இதிகாச பாரதம் கூறுகிறது. தற்போதைய நிலையில் தடாதகை பிராட்டியாரின் திக்கு விஜயத்திற்கு என்ன தேவை என்பதுதான் இந்த அவையின் அவசர தேவை. அதற்கு ஒரு சேனா சமூகம் போதும் என்பதே என்னுடைய எண்ணம். சேனா சமூகம் சிறியதல்லவா? மகாராணியாரின் பெயர் மிக பெரிதல்லவா? எதிரிகளை துச்சமன மதிக்கிறார் போலும் நமது தளபதியார். அச்சப்படுவது வீரர்களுக்கு அழகல்ல. படைபலம் போதவில்லை என்றால் பாறை வெல்ல முடியாது. பாண்டிய நாட்டு மறவர்கள் தோள்பலம் மிக்கவர்கள். தோளிலே வாளை பாய்ச்சினால் வாள் உடையுமே அன்றி தோள் துவளாது. வெற்றி பெறுமா திக்விஜயம்? சந்தேகப்படுபவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வீட்டிலேயே இருக்கலாம். தளபதியாரே, அரசபை ஆராய்வது காரண காரியங்களே. ஏளன பேச்சுக்கு இங்கு இடமில்லை. ஆட்சியின் வளம் பற்றி சந்தேகித்ததால் சற்று விளக்கம் அளித்தேன் அமைச்சர் அவர்களே. அவையோர்களே, அன்பானவர்களே, அகிலத்தில் வீரத்தை விட பெரியது விவேகம், சமர் செய்வதை விட சிறந்தது சாதுரியம், உடல் வலிமையை விட உயர்ந்தது உள்ளத்தில் உறையும் தைரியம். 11 அக்ரோனி சேனைகள் கொண்ட கௌரவர் படையை வீழ்த்தியது 7 அக்ரோனி சேனைகள் கொண்ட பாண்டவர் படை. அதற்கு உடனாய் இருந்தது தர்மம். அந்த தர்மமே தெய்வாம்சம். தடாதகையின் திக் விஜயத்திற்கு அந்த தர்மமே துணையாகும், தெய்வாம்சமே இணையாகும். தடாதகை, தடாதகை, பாண்டிய திருநாட்டின் பொக்கிஷம் இந்த போர்வாள். தந்தையின் பொருள் மக்களுக்கு உரியது. ஆனால் ஒன்று, எந்த உயிரையும் பலி வாங்கியதில்லை இது. காரணம், எதிரிகள் என்று பாண்டிய மன்னருக்கு எவருமே இல்லை. இதைவிட விளக்கிக் கூற வார்த்தைகள் தேவையில்லை. ஏற்றுக்கொள். வருகிறேன். நீங்களும் தயாராகுங்கள். பெருமானே, தாங்கள்தான் தடாதகைக்கு அருள் புரிய வேண்டும்.
பாண்டிய நாட்டு பட்டத்தரசி திருநிறை செல்வி தடாதகை பிராட்டியார் திக்விஜயம் செய்கிறார். நாளை காலை பாண்டிய படை தங்கள் மண்ணிலே உலா வரும். அறிவில் சிறந்தோர் வாதிடலாம், ஆத்திரம் அடைவோர் மோதிடலாம். தாங்கள் வெற்றி பெற்றால் தடாதகை பிராட்டியாருக்கு மாலையிடலாம். தோல்வியுற்றால் தங்களின் மணிமகுடம் பிராட்டியாரின் பாதங்களில் தஞ்சமடையலாம். தோழமை தேவை என்றால் வரவேற்று வாழ்த்துப்பா பாடுங்கள். தோல் வலிமை பெரிதென்றால் போர்க்களத்தை நாடுங்கள். வெற்றி வெற்றி தடாதகை பிராட்டியாருக்கு வெற்றி. தடாதகை பிராட்டியார் வருகிறார். வெற்றி வெற்றி தடாதகை பிராட்டியாருக்கு வெற்றி. தடாதகை பிராட்டியார் மடல் எழுதியிருக்கிறாள். ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஆணவமா? அடக்கி காட்டுகிறேன். வெற்றி வெற்றி தடாதகை பிராட்டியாருக்கு வெற்றி. அம்மையே, வடபலத்து மன்னர்கள் இவர்கள். இவர் யானைப்படை மிகுதியாக உடையவராதலால் இவர் பெயர் கயபதி. குதிரைப்படை மிகுதியாக உடையவராதலால் இவர் பெயர் துரகபதி. காலாட்படைகள் மிகுதியாக உடையவராதலால் இவர் பெயர் நரபதி. வடபுலத்து மன்னர்களே, எமது திக்விஜயத்தின் நோக்கம் அன்புக்கு அன்பு, அறிவுக்கு அறிவு, பண்புக்கு பண்பு, பாசத்திற்கு பாசம், எதிரிக்கு எதிரி, சமருக்கு சமர், உலகை ஒன்றுபட செய்வது, ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி புரிவது. குறிக்கோள் எமக்கு இதுதானே தவிர நாட்டை கொள்ளையடிப்பதும் உயிரை கொலை செய்வதும் அல்ல. ஒன்றுபட்டு வாழ, ஒற்றுமை சூழ ஒவ்வொரு நாட்டின் எல்லை கோடுகள் தான் தடை ஏற்படுத்துகின்றன. இயற்கை தந்த நதிகளுக்கு கூட தடை விதிக்கப்பட்டன. சுயநலக்காரர்களின் பிரிவினை கோஷம் நாட்டை நாசப்படுத்துகின்றன. இவற்றை தகர்த்தால்தான் இந்நாட்டில் ஒற்றுமை நிலவும். வெற்றி தோல்வி என்பது எவருக்கும் சகஜம்.
நீங்கள் உங்கள் நாட்டை மீட்டுச் செல்லலாம். நாங்கள் வருகிறோம். முதலமைச்சர் அவர்களே, அவரவர் நாடு, அவரவர் பொருள் அனைத்தும் அவரவர் அடைந்திட ஆணையிடுங்கள். பிராட்டியாரே, தென்புல நாடுகளும் வடபுல நாடுகளும் இன்று தஞ்சமடைந்து விட்டது தங்கள் பாதங்களில். மண்ணுலகே இன்று பிராட்டியாரிடம் மண்டியிட்டு கிடக்கிறது. தளபதியார் சொல்லுவது முற்றிலும் உண்மைதான். உலகம் முழுவதும் ஒரு கொடையின் கீழ் வந்து விட்டது. இனி படையெடுக்க எந்த நாடு இருக்கிறது? பொன்னாடு, அதாவது அமரேந்திரனான தேவேந்திரனின் விண்ணுலகம்.